ஹாய் கைஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சரி பர்சனலாகவும் சரி எனக்கிட்ட கேட்குற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்ல போகிறது 100% கரெக்டாக இருக்குமா என்னென்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் என்னோடய அனுபவத்தை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், சிஸ்டர் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லைண்டா படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கேன், ஸோ ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக நானும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட வீடியோஸ் பார்க்குறப்போ எனக்கும் ஆசையாக இருக்குது, ஆனால் அதை செய்கிறதுக்கான அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற அளவு அமௌண்ட் என் கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாளையும் கடந்து போகிறத விட, இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதுக்கான முயற்சியை செய்கிறது சிறந்த உண்டு. நான் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பேக்கிங் நாலேஜை தவிர என் கையில் எதுவுமே இருக்குல்ல, அதுவும் ஃபுல் நாலேஜ் இல்லை எனக்கிட்ட. பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் தெரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு விஷயமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பேக்கிங் டூல்ஸுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் தான் நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா இது மூலமாக நான் ஏர்ன் பண்ணுற கொஞ்சம் காசில் தான் ஒவ்வொரு டூல்ஸுமே வாங்கி எடுத்திருந்தேன். ஸோ நான் சொல்ல வர்றது ஒன்று தான், உங்ககிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு இருக்காமல் இருக்கிறத வச்சு என்ன செய்யலாம்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்கள் மேலே வைங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும்.